என்ன பிரியா இன்னைக்கு இவ்வளவு அழகா ரெடியா இருக்க? பர்த்டேவா என்ன? 27 பிளஸ் 1 28 வயசு ஆயிடுச்சா? 32 வயசு. 32? ஏங்க போன வாரம் தானே பர்த்டே வந்துச்சு, அதுக்குள்ள எப்படிங்க பர்த்டே வரும்? அப்படியே வந்தாலும் 21 வயசு தான் ஆகுது. ஏன் பிரியா அப்ப 21? அப்ப நமக்கு கல்யாணம் ஆகும்போது உனக்கு 15 வயசா? ஏன் பிரியா அப்ப உனக்கு பர்த்டேவும் இல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டு ரெடியா இருக்கா? வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அதான். கெஸ்ட் வர போறாங்களா? யார் அது வர போறாங்க? காலையில கோவிலுக்கு போனேன்னா சாமி கும்பிட்டு கண்ணை தோர்த்து பார்த்தா முன்னாடி ராதா நிக்குது. ராதாவா? எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் தான் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன்னா லஞ்சுக்கு வரையான்னு கேட்டேன், வரேன்னு சொல்லிச்சு. அதுக்குதான் கொஞ்சம் ஸ்பெஷலா ரெடி பண்ணலான்னு. சரி நீங்க ஒன்னும் நின்று கதை பேசிட்டு இருக்க வேண்டாம், போயிட்டு கடைக்கு போயிட்டு சிக்கன் 1 கிலோ மட்டன் 1 கிலோ வாங்கிட்டு வாங்க. ராதாக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா சாப்பிடும். போயிட்டு வாங்க. சரி நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்தா பிரியா வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கொடுங்க. சரி. ஐயோ பாதாம் சொல்ல மறந்துட்டேனே. பாதாமா? ராதாக்கு பாதாம் கீர்னா ரொம்ப பிடிக்கும், என்ன பண்றது? சரி நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு ஒரே 1 கிலோ பாதாம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா ப்ளீஸ்ங்க? ராதாக்கு பாதாம் கீர்னா ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ்ங்க 1 கிலோ வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அது மட்டும் அதுக்கு ப்ளீஸ். சரி வாங்கிட்டு வரேன். ராதாக்கு தானே. இதுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, ஆனா யாருக்கும் இவ்வளோ பிராண்டாலாம் ரெடி பண்ணி நான் பார்த்ததே இல்லையே. இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ இதாக ரெடி பண்றேன். நீங்க என்ன நினைச்சீங்க எங்களை? நாங்க என்ன சாதாரண ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சீங்களா? நாங்க 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா? நாங்க காலேஜ் படிக்கும் போது எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் வருவோம், சாப்பிடும்போது கூட ஒன்னாதான் சாப்பிடுவோம், தெரியுமா? அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ. ஏன் பிரியா ராதா என்ன பாத்திருக்கா? ராதா தான் நம்ம கல்யாணத்துக்கு வரலையே. என்ன கலரு, ஹைட்டு, செம்ம ஹேண்ட்ஸம் தெரியுமா? அப்படியே அந்த கூலிங் கிளாஸை கழட்டிட்டு இந்த ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணும் பாருங்க, நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் அப்படியே சில மாதிரி நிற்போம், அவ்வளோ ஹேண்ட்ஸம். மாடலிங் கூட பண்ணிருக்கீங்களா? ஒரு அண்டர்வேர் விளம்பரத்துல நடிச்சிருக்கு. ரொம்ப ஜாலி டைப். நீங்க மட்டும் ஒரு 5 நிமிஷம் பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா அட்டாச் ஆயிடுவீங்க, அவ்வளோ அட்ராக்ஷன். பேசுறேன் 5 நிமிஷம் என்ன, திரும்ப போற வரைக்கும் பேசிட்டே இருக்கேன். நானே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க தான் ராதா வந்ததோ அது கூட பேசி கம்பெனி கொடுக்கணும். ஆமா, ராதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? காரு வீடு சொத்து இருந்து என்னத்துக்கு பிரயோஜனம்? ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குது. ஏன் பிரியா உன் ஃப்ரெண்டுக்கு என்ன செவ்வாதோசமா இருக்கு? செவ்வாதோசலாம் இல்ல, எனக்கும் தான் இருக்கு. இப்ப எதுக்கு அந்த செவ்வாதோசை பேச்சலாம்? இல்ல பிரியா, உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னல, அதான் கேட்டேன். லவ் ஃபெயிலியரா? லவ் பண்ணது ஒன் சைட் லவா போயிடுச்சு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு இப்படியே சிங்கிளாவே இருக்குது. சரியான முட்டாளா இருப்பான் போல. போன் வருது. ராதாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ராதா தான் எனக்கு போன் பண்ணணும்னு நினைக்கிறேன், வந்துரும்னு நினைக்கிறேன். நான் போய் போன் அட்டன் பண்றேன். பிரியா நான் போய் அட்டன் பண்றேன், நீ பாரு, சமையல பாரு. நான் போய் எடுக்கிறேங்க, நீங்க வாங்க, கிளறி விடுங்க வாங்க. சரி போ, நான் போய் பாக்குறேன். ஹலோ ராதா, கிளம்பிட்டியா? 1/2 மணி நேரத்துல வந்துருவியா? கண்டிப்பா வந்துரும்ல, ஏமாத்திர மாட்டியே. உனக்காக தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மெனுவா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் சுக்கா, மட்டன் சுக்கா, உனக்கு பிடிச்ச பாதாம் கீர் கூட பண்ணி வச்சிருக்கேன். சீக்கிரம் வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எங்க ராதா வந்துருச்சான்னா 1/2 மணி நேரத்துல வந்துருமா? 1/2 மணி நேரத்துல வந்துருவாங்களாமா? பிரியா நம்ம ஒண்ணு பண்ணலாமா? ராதா தான் என்ன பார்த்தது இல்லைல்ல. ஆமா, அதுக்கு என்ன? நீ ராதா கிட்ட என்ன ஹஸ்பண்ட்னு சொல்ல வேணாம், வேற ஏதாவது சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணு. வேற எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது? சம்மின்னு சொல்ல. இல்ல கசின் பிரதர்னு சொல்லு. அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் நல்லா இருக்காது. இல்ல பிரியா, ராதாக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா அன்னோன்யமா இருந்தா அதுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும்ல, அதுக்கு தான் சொல்றேன், வேற எதுக்கும் இல்ல. ராதா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ராதாவா தான் இருக்கு. ஐயோ சந்தோஷமா இருக்கே. ஹாய், ஐம் ராதா கிருஷ்ணன். இங்க இருக்கேன். ஹாய் டியூட், எப்படி இருக்க? சாரி யாரு? நான் தான் உங்களோட ஹஸ்பண்ட். போலாம். எங்க நீ வரமாட்டோன்னு நினைச்சு பயந்துட்டே இருந்தராதா, நல்ல வேலை வந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ். நான் எப்படியா வராம இருப்பேன்? அதுவும் நீ கூப்பிட்டு என்ன இவ்வளவுதான் புரிஞ்சு வச்சுக்கிட்டியா? நீ சொல்லி நான் வராம இருப்பேனா? என்ன சாப்பிட்ற? என்ன கொண்டு வரட்டும்? பாதாம் கீர் கொண்டு வரட்டுமா, பால் பாயசம் கொண்டு வரட்டுமா? பாதாம் கீர் வர பண்ணிருக்கியா? உனக்கு பிடிக்குமே தான் பண்ணேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, காலேஜ் டைம்ல கேன்டீன்ல ஒரே பாதாம் கீர் வாங்கி நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடுவோமே, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரி. ஆமால, அதெல்லாம் நினைச்சாலே ஒரு ஸ்வீட் மெமரி, சந்தோஷமா இருக்கு. சரி போய் கொண்டு வா. சரி பேசிட்டு இருங்க, நான் போய் கொண்டு வரேன். இந்த ராதா
உனக்கு பிடிக்குமேன்னு தான் நிறைய பாதாம் போட்டு பாதாம் கீர் பண்ணியிருக்கேன். இந்தா குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கொடு. என்னோட டேஸ்ட் அப்படியே தெரிஞ்சிருக்கே. எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே செஞ்சுட்டு வந்திருக்கேன். சாருக்கு கொடுக்கலையா பாதாம் கேக்? அவருக்கா? எங்க கிச்சன்ல இருக்க, போய் எடுத்து குடிச்சுக்கோங்க. பிரியா, திஸ் இஸ் ஃபார் யூ. ரிங் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ரிங்கா? எனக்கா? எனக்கு எதுக்கு ராதா ரிங்கெல்லாம்? உனக்கு வாங்கி தராம நான் யாருக்கு பிரியா வாங்கி தருவேன்? உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதுன்னு. எனக்கு எதுக்கு? எனக்கு ரிங்கெல்லாம் வேணாம், நீயே வச்சுக்கோ. எல்லாம் என் அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக நிறைய வாங்கி வச்சிருக்காங்க. சரி, இந்த இதெல்லாம் சும்மா தானே இருக்கு, எனக்கு ஒண்ணுதானே ரொம்ப பிடிக்கும், ஸோ உனக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்தேன். இந்தா நீ போட்டுக்கோ, நான் உனக்காக தானே நான் கொண்டு வந்தேன். போடலன்னா எப்படி? இந்தா நானே போட்டு விடுறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேங்க்ஸ் ராதா. ராதானா ராதா தான். ராதா மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? நல்ல வேலை, ராதா நல்லா ஸ்ட்ராங்கா ஹைட்டா வெயிட்டா இருந்ததுனால உங்களுக்கு பொறையேறி மூச்சு திணறி உடம்பெல்லாம் நீளமானதுக்கு உங்களை தூக்கி வச்சு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிச்சு பொழைச்சிங்க. ராதா மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும்? ஐயோ, என் செவ்வாதோசம் பழிச்சிருக்கும். நல்ல வேலை, ராதா நல்லா ஸ்ட்ராங் பாடியா இருந்துச்சு. உங்களை மாதிரி வீக் பாடியா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். ராதா மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன பண்றது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருக்கலாம். நீங்க பண்ண கலாட்டால ஓடியே போச்சு. நீங்க நான் பாட்டுக்கு இவ்வளவு பேசிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு நகத்தை கடிச்சிட்டு இருக்கீங்க. பிரியா, ராதா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா. ராதாக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல? ராதா ரொம்ப ஹைட்டு, வெயிட்டு, ஸ்டைலு, ஹேண்ட்ஸம் இல்ல? ஆமா. ராதாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அப்போ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு நீ ராதாவை கல்யாணம் பண்ணிப்பல்ல? ஆமா. நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். நீ அவ்வளோ அழகா மேக்கப் போட்டுட்டு அவ்வளவும் பிடிச்சத பார்த்து பண்ணும் போதே நினைச்சேன் நீ இப்படிதான் பண்ணுவேன், என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு ராதாவை கல்யாணம் பண்ணி நினைச்சேன். அப்பவே நினைச்சேன். ஏங்க என்ன தப்பா நினைக்கிறீங்களா? இல்ல, நீ ராதாவே கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு அதுதான் நல்லது. ஐயோ, என் தங்கத்துக்கு போறாமைய பாரு. ஏங்க இவ்வளவு நடந்து ஒரு ராதாயா கல்யாணம் பண்ணிக்கல தெரியுமா? ஏன்? அது ஒன் சைடா லவ் பண்ணிச்சுன்னு சொன்னல, அது யார் தெரியுமா? அது நான் தான். நீயா? லவ் லெட்டர் எல்லாம் கூட கொடுத்துச்சு. லவ் லெட்டர் கொடுத்தாங்களா? நான் தான் வாங்கிக்கல. வாங்கிக்கலையா? மற்ற எல்லா விஷயத்துலயும் ஓகே தான், நல்ல பையன்தான். ஆனா அந்த பொண்ணுங்க விஷயத்துல மட்டும் பொண்ணுங்களை கொஞ்சம் மட்டமா நினைப்பான். அது எனக்கு பிடிக்காது. அதுக்குதான் நம்மளுக்கு லவ் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி லவ் லெட்டர் கொடுத்தப்பவே நான் அதுக்கு கையில ராக்கி கட்டிட்டேன்.